இன்னும் 2 மாசத்துல எழுதி வச்சுங்க. கேஜிஎஃப் ஸ்தம்பிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த கேஜிஎஃப் சந்திக்க போகுது. இந்த பெம்மல் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளால இதை எழுதி வச்சுங்க. இந்தியனுடைய சுதந்திரத்துக்கு முன்னால இருந்த சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த பார்க்கிறான். ஜாதி தொழில் பண்ணணும், நீ உன் புள்ள கல்வி கற்க கூடாது, நீ உயர்ந்து வரக்கூடாது என்பதற்கு வழிவகுக்கும் சட்டமாகும் இது. டாலர்களுக்கு விரோதமான சட்டங்களை வாபஸ் வாங்கு. We want justice. We want justice. We want justice. PIQ ஜிந்தாபாத். PIQ ஜிந்தாபாத். தொழிலாளர்களுக்கான சட்டத்தை முறியடிப்போம், 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 முறியடிப்போம். தொழிலாளர்களுக்கான சட்டத்தை முறியடிப்போம், 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 முறியடிப்போம். தொழிலாளர்களுக்கான சட்டத்தை முறியடிப்போம், 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 முறியடிப்போம். We want justice. We want justice. We want justice. BML Non-Profit Coordination Committee Zindabad, Zindabad. BML Non-Profit Coordination Committee Zindabad, Zindabad. Up socialism. Down capitalism. Up socialism. Down capitalism. CIQ Zindabad, CIQ Zindabad. Workers Unity. Zindabad, Zindabad. Workers Unity. Zindabad, Zindabad. Working class unity. Zindabad, Zindabad. Working class unity. Zindabad, Zindabad. वापस वांगे, 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 वापस वांगे. மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு. தொழிலாளர் விரோத சட்டத்தை வாபஸ் வாங்கு. வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. தொழிலாளர் விரோத சட்டத்தை வாபஸ் வாங்கு. வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. திருத்தாதே, 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 திருத்தாதே. தொழிலாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தாதே, திருத்தாதே, திருத்தாதே. திருத்தாதே, 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 திருத்தாதே. தொழிலாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தாதே, திருத்தாதே, திருத்தாதே. அழைத்திடு, 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 அழைத்திடு. பேச்சுவார்த்தைக்கு அழைத்திடு, பேச்சுவார்த்தைக்கு அழைத்திடு. உறுதி செய், 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 உறுதி செய். தொழிலாளர் சட்ட பாதுகாப்பை உறுதி செய், உறுதி செய், உறுதி செய், தொழிலாளர் சட்ட பாதுகாப்பை உறுதி செய், உறுதி செய், உறுதி செய். வேஜ் செட்டில்மெண்ட்டை உடனே அமல்படுத்து, அமல்படுத்து, அமல்படுத்து. வேஜ் செட்டில்மெண்ட், settle our demands immediately, Immediately, immediately. settle our demands immediately, Immediately, immediately. all wage negotiation immediately, immediately, Immediately. all wage negotiation immediately, immediately. Immediately, immediately. காட்டி கொடுத்த கருணாதிகள் ஒழிக, ஒழிக, ஒழிக. காட்டி கொடுத்த கருணாதிகள் ஒழிக, ஒழிக, ஒழிக. CITU, Zindabad. stop delay tactics, stop delay tactics, Stop delay tactics, stop delay tactics. stop delay tactics, stop delay tactics, Stop delay tactics, stop delay tactics. settle our demand immediately, 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 immediately. settle our demand immediately, immediately. Immediately, immediately. We want Justice, we want justice, we want justice, we want justice. BML Non-Profit Coordination Committee, Zindabad, Zindabad. BML Non-Profit Coordination Committee, Zindabad, Zindabad. ಬೇಕೇ ಬೇಕು, ನ್ಯಾಯ ಬೇಕು, ಬೇಕೇ ಬೇಕು, ನ್ಯಾಯ ಬೇಕು, ಬೇಕೇ ಬೇಕು. ನ್ಯಾಯ ಬೇಕು. ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ, ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ, ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ, ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ. ಎಲ್ಲಿವರೆಗೆ ಹೋರಾಟ, ಎಲ್ಲುವರೆಗೆ ಹೋರಾಟ, ಎಲ್ಲಿವರೆಗೆ ಹೋರಾಟ. ಎಲ್ಲುವರೆಗೆ ಹೋರಾಟ. CITU, ಜಿಂದಾಬಾದ್, CITU, ಜಿಂದಾಬಾದ್, Non-Permanent Workers Coordination Committee, ಜಿಂದಾಬಾದ್, ಜಿಂದಾಬಾದ್, BML Non-Permanent Coordination Committee, ಜಿಂದಾಬಾದ್, ಜಿಂದಾಬಾದ್, Working Class Unity. ಜಿಂದಾಬಾದ್, ಜಿಂದಾಬಾದ್. நம்ம எல்லாம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு காட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த தொழிற்சங்கம் முடிவெடுத்து நாளைக்கு 9ஆம் தேதி சைங்க அறிவுகள் கொடுத்தாக்கா இவருக்கு சொல்றான், மைசூர்ல பண்ணல, பெங்களூர்ல பண்ணல, HL பண்ணல. இது எப்படி இதுனாக்கா பழைய ஒரு கதை இருக்குது. அந்த கதை சொன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னாக்கா அது வேற மாதிரி ஒரு புரிதல் போயிடும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் சோறு சாப்பிடல, அவன் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இது இந்த கதை. ஏன்னாக்கா மைசூர்ல இருக்கிறவன் தனி நபர் உரிமை இது.
நாளைக்கு சட்டம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட், சேஃப்டி ஆக்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா நீ என்ன நீங்க போற உள்ள போய் நாளைக்கு கால் மேல ஒரு மெட்டீரியல் ஊஞ்சிச்சுனாக்கா உனக்கு சேஃப்டிக்குதா? இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் போயிடுச்சு, உனக்கு சேஃப்டி எவன் கொடுப்பான்? இதை எதிர்த்து தனி நபரான போராட்டம், இது ஒருங்கிணைத்த போராட்டமா நம்ம பண்ணுகிறோம். ஆனா ஒரு தனி நபரும் அவங்களோட உரிமைக்கான போராட்டம் இது. 8 மணி நேரம் வேலையில இருந்து இப்போ 12 மணி நேரம் மார்த்தட்ட நெஞ்சு கீழே வாய் கீழே பேசினா எல்லாம் இதே பிஜேபி லீடரும் காங்கிரஸ் லீடரும் 8 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் ஓய்வுன்னு. ஆனா இன்னைக்கு 12 மணி நேரம் 16 மணி நேரம் வரைக்கும் அதை நீட்டிக்கலாம்னு சொல்றோம். நம்மளால செய்ய முடியுமா? ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் செய்யலாம். காலம் முழுவதும் 12 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா உடம்பு என்ன ஆகும்? நாளைக்கு உன்னால திரும்பி வந்து உழைக்க முடியுமா? இதை எதிர்த்து இந்த போராட்டம் நடக்குது. காட்டி கொடுக்கிற விதமா நீங்க போயிட்டு கூட்டு கலவாளி பயலுகளா நீங்க எல்லாத்துக்கும் கூட்டு சேர்ந்து தான் பண்ணுவீங்களா? கூட்டி கொடுப்பீங்க களவாணிகள் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். ஏன்னாக்கா இது தவறான வார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடாது. வருங்காலத்துல இதே தவறு செய்தாக்கா இந்த மாதிரி மைக்கில் பேசி நாங்க இருப்போம் நீங்க நினைக்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு அறிவுரை காட்டும். இந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் வரை போராடுவோம். இதுல ஒரே ஒரு விளக்கம் ஒன்று புதுக்கு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். 75 ரூபாய் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு ஆஃபர் பண்ணிக்குது. நம்ம கோரிக்கை அப்படியே இருக்குது. 75 ரூபாய்க்கு ஒத்துக்கணுமா வேணாமான்னு நீ தான் முடிவு பண்ணும். தொழிலாளிகள் தான் விட்டுக்கிறேன், நீ ஒத்துக்கிறது இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்களும் ஒத்துக்கல. அதனால நம்ம பேச்சுவார்த்தை தொடர்றோம். பேச்சுவார்த்தைக்கு திரும்பி மேனேஜ்மெண்ட் வரணும். வந்த பிறகு இது பேச்சுவார்த்தை என்ன நடக்குது அதுக்காக தொடர்ச்சியான என்ன போராட்டம் எப்படி பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். இல்ல தொழிலாளி என்னால காத்துக்க முடியாது, நாங்க 75 ரூபாய் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னா நாங்க தயாராகிறோம். இத இந்த பேச்சுவார்த்தை தோல்வி 26 நாள் ஸ்ட்ரைக் என்னாச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து சொல்றேன், இந்த 26 நாள் ஸ்ட்ரைக் பைத்தியக்காரங்க திருப்பி பேச மாட்டான். நம்ம எம்பி சொல்லிக்கிறாரு. இப்போ ஒரு கூட்டம் சேவ் கமிட்டி கூட்டம் போட்டிருந்தாங்க. 10 முறை சொன்னாரு, 16வது முறை அதே தான் சொல்லிக்கிறாரு. என்னன்னு சொன்னாருனாக்கா கர்நாடகாவில் இருக்கிற யாருமே ஏது பண்ணிட்டு எல்லாம் நார்த் பீகார் ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க 6 மாசம் ட்ரைனிங் எடுக்கிறான். அதனால அவன் தான் பாஸ் ஆகிறான். அவன் பாஸ் ஆகி எழுதுறான். ஆனா 50% இந்த ஊர்ல இருக்கிறவனுக்கு நாங்க பேசும்போது குஜராத், ராஜஸ்தான்ல, குஜராத்ல, மத்திய பிரதேசல இப்போ ஒரு பிளான் போடுறீங்க. இந்த அப்பாயின்மெண்ட் கூட 20 வருஷம் வேலை செஞ்சு எனக்கு அப்பாயின்மெண்ட் கூட நான் போய் அந்த ஊர்ல வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த ஊர்ல நிலம் கொடுத்துக்கிறான். அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கேட்பான். உங்களுக்கு கொடுத்தா அவன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்றான் இந்த மேனேஜ்மெண்ட். ஆனா இந்த ஊர்ல நம்ம எம்பி 50% ஆன்லைன்ல கால்குலேட் பண்ணு, 50% உள்ளூர்ல உடன் கேளுன்னு போய் அவங்க கிட்ட கேட்டோம்னா அவன் படிச்சுட்டு வந்துக்கிறான். அவனுக்கு மெஷர் பண்ண தெரிந்தா, டேப் பிடிக்க தெரிந்தா அதெல்லாம் தேவையில்லை. எக்ஸாம்ல எழுதி பாஸ் ஆயிட்டானா அவன் வேலைக்கு வந்துடுவான். நீ எக்ஸாம் நேரத்துலாம் வர முடியாது அப்படின்னு ஒரு தெளிவான பதில், இப்படியாப்பட்ட தெளிவான பதில் எந்த எம்பியும் பேச மாட்டாங்க. அன்னைக்கு சைக்கிள நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து ராஜ்நாத் சிங் கிட்ட போய் பேசுறேன், பேசிட்டு உங்க பிரச்சனை சால்வ் பண்ணேன்னு சொல்றாரு. போய் பேசிட்டு கூப்பிடுவாரு. நாங்களும் காத்துன்னு தான் இருந்தோம். ஆனா இப்போ சொல்றாரு 6 மாசமா இவங்க என்கிட்ட தொடர்புல இல்ல அப்படின்னு. நாங்க தொடர்புல இல்லைன்னா என்ன, நீங்க கூப்பிடுங்க, நாளைக்கே வரேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்குது, நான் பேசியிருக்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது, இது தீர்வு அப்படின்னு நீங்க சொன்னாங்க. நாங்க என்ன வானா நான் சொல்ல போறேன். அதனால நம்மளுடைய எம்பி அவர்களுமே இந்த வேண்டுகோள். அதே மாதிரி எம்எல்ஏ இந்த நிலத்தங்களெல்லாம் ஆக்கிரமிச்சு இன்னைக்கு புது இண்டஸ்ட்ரியல் போடுறேன் அப்படின்னாலாம் வந்துருக்குறாங்க. அதெல்லாம் அப்புறமா போடுங்க. ஃபர்ஸ்ட் இங்க 2000 எம்ப்ளாய் இல்லை 1000 எம்ப்ளாய் ரிட்டையர் ஆயிட்டான்.
1000 எம்ப்ளாய் கூட இல்லை இப்போ. அதே மாதிரி 4-5 ஆங்கர் ஆர்டர்ஸ் நிறைய வருது. இன்னைக்கு இந்த போராட்டத்தில் இப்போ நாங்கள் சொல்றோம் வேஜ் ரிவிஷன் போராட்டம் வேற. ஆனா இன்னும் 2 மாசத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து இந்த கேஜப் சந்திக்க போகுது. அதுக்கு நாங்களும் தயாராயிட்டோம். கேஜப் மக்கள் நீங்களும் எங்களை ஆதரிச்சு எங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டங்களை நீங்க ஆதரிச்சு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். இந்த யூடியூப் மூலியமா எப்படி அந்த 26 நாள் சைக்கிள வந்து இந்த கேஜப் மக்கள் உறுதியான ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த ஆதரவுக்கு இந்த பெமல் கோஆர்டினேஷன் கமிட்டி CITU மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிங்க. அதே மாதிரி நீங்க ஆதரிச்சுட்டு நாங்க வந்து ஏமாந்துட்டெல்லாம் போயிடல. இது தவறான பிரச்சாரங்களை சொல்றாங்க. நாங்க ஏமாந்துட்டெல்லாம் போல. இன்னும் பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவு வரலனாக்கா போராட்டம் தொடரும். சுமூகமான முடிவு வந்து செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்படி நாங்க உங்களை ஆதரவு கேட்டு வந்தோமோ அதே மாதிரி எங்களோட முடிவு நல்லது ஆச்சுனாக்கா உங்களை தேடி வந்து நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லுவோம்னு கூட இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி விடுவோம். அன்பார்ந்த தோழமை தோழர்களே, பிஎம்எல் பணிபுரியும் நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய உயிருக்கும் மேலான தலைவர்களே, சிறப்பு சிந்தனையாளர்களே, இந்த நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய மேலவை உறுப்பினர்களே, யாவருக்கும் இந்த மத்திய வேலையிலே தெரிவிப்பது யாதெனில், இன்றைய தினம் நம்மெல்லாம் மெஜாரிட்டி தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து நம்முடைய CITயினுடைய கைட்லைன்ஸ் கர்நாடகா ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி மரியாதைக்குரிய காம்ரேட் மீனாட்சி சுந்தரம், தாலுக் கன்வீனர் மரியாதைக்குரிய ஐயா AR பாபு அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைய தினம் நாடு தழுவிய அகில இந்திய ஜூலை 9 போராட்டம். இந்த போராட்டம் ஏன்னு கேட்டா, நம்முடைய கண்கண்ட தெய்வம், நம்ம எல்லாம் மனிதன் என்று ஆக்கிய மகத்தான மாமனிதன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மீறும் விதமாக தொழிலாளர் வர்க்கத்தினுடைய இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் தொழிலாளர் சங்கம் 29 சட்டங்களை மாற்றி 48 சட்டங்களை மாற்றி இன்று 4 கோடுகளாக பிரிக்கப்பட்டு அதில் பல்வேறு பிரச்சனைகள் மெஜாரிட்டியாக தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் சங்கங்களுக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? 8 மணி நேரம் வேலை செய்வது உயர்த்தி 12 மணி நேரம் வேலை செய்யணுன்றது ஒரு சட்டம். மேனேஜ்மெண்ட் கிட்ட எந்த ஒரு நெகோஷியேட் இல்லாத ஒரு தொழிலாளியை வேலையிலிருந்து நிறுத்துவதற்கான அதிகாரிகளுக்கு ஒரு ஆதரவான சட்டம். ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வெறுங்கையில் வீட்டுக்கு போறதுக்கான ஒரு சட்டம். எந்த காரணத்தை கொண்டும் சம்பள உயர்வை பற்றி பேசக்கூடாது என்பதற்கு சட்டம். அடிப்படை உரிமைகளை பறிக்கின்ற சட்டம். இப்படி பல்வேறு சட்டங்களை அமுல்படுத்தும் இந்த மத்திய அரசை கண்டித்து இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஏறத்தாழ இந்திய திருநாட்டின் 50 கோடி தொழிலாளர் தோழர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று வெற்றி பெற செய்திருக்கின்றோம். காரணம், இந்த வேலை நிறுத்தத்தின் காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய எதிர்ப்பு இந்த மத்திய அரசுக்கு தெரியணும். ஏன் தெரியணும்னு சொன்னா, இன்னைக்கு பிஎம்எல் தொழிற்சாலையில் என்னுடைய தொழிலாளர்கள் நாங்கள் ஏறத்தாழ 10, 20, 30, 40 ஆண்டுகளாக கூட வேலை செய்துன்னு இருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிரந்தரம் கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சர்வீஸ் கிராச்சுவிட்டி கிடைக்கல, எங்களுடைய பாதுகாப்பு கிடைக்கல. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த சட்டம் அமுல்படுத்தினா என் தொழிலாளர் வர்க்கம் தரைமட்டமாயிடும். இந்த சட்டத்தை எதிர்த்து இந்த சட்டத்தை நிறுத்த வேண்டும், ஆபீஸ் பெற வேண்டும் என்று பல்வேறு விதமாக CITயினுடைய சார்பாக நாங்கள் தொடர் போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கோம். இன்றைய தினம் நாடு முழுக்க போராட்டம் செய்து இருக்கிறோம் தோழர்களே. இதையும் சில கருங்காலிகள் காட்டி கொடுத்த கயவர்கள் இன்றைய தினம் யாரோ 1, 2 வேலைக்கு ஆகாத தூக்கி விட்ட பூனிய உள்ள போய்க்குது. அது போட்டோம், அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தோழர்களே, ஒற்றுமையாக இருக்கலாம்.
நம்மளுடைய போராட்டம் வெற்றி பெறணும். நம்மளுடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சு ஓராண்டு 3 மாதம் நிறைவு பெற்று இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய சம்பள உயர்வு 8 கட்ட 9 கட்ட 10 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்குது. இந்த 10 கட்டம் என்பதை எல்லாம் முறியடித்து RLC-இடம் ஒரு முறையிட்டு இருக்கிறோம். இந்த 25க்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் வேஜ் செட்டில்மெண்ட் ஆகணும். எங்களுக்கு சர்வீஸ் கிராஜுவேட்டி கிடைக்கணும். எங்களுடைய தொழிலாளர் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் போராடின்னு இருக்கிறோம். இன்றைய தினம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டமானது மாறுகின்ற சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். தொழிலாளர்களுடைய விரோத சட்டம், விவசாயிகளுடைய விரோத சட்டம், ஒட்டுமொத்த பப்ளிக் செக்டார்ல வாழக்கூடிய நிரந்தர தொழிலாளி விட அவங்க 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் வச்சு ஏழப்பட்ட தொழிலாளியை காப்பாற்றணும்னா இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றே தரணும். அது வாபஸ் பெறணும்னு சொன்னா இன்னும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெறும் என்று எங்களுடைய BML நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பாக மிக வன்மையாக இதை எதிர்க்கின்றோம், கண்டிக்கின்றோம். வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். CITU ஜிந்தாபாத். CITU. Thank you, comrades. அமர்ந்த தொழிலாளர் தோழர்களே, வியாபாரிகளே, பொதுமக்களே, BML நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி நடத்தி வர அனைத்து போராட்டத்திற்கும் தங்கவயல் மக்கள் முழு ஆதரவு அளித்து இந்த போராட்ட களத்தை எங்களுக்கு உறுதுணையாக நின்று ஆதரித்து வழிநடத்தி எல்லா விதத்திலையும் எங்கள் கூட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய எங்கள் அன்புமிக்க தொழிலாளர் தோழர்கள், BML நான் பர்மனன்ட் தோழர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஏற்கனவே எல்லாம் இன்னைக்கு அகில இந்திய பொது வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தம் ஏன்னு சொன்னாக்கா பல்வேறு சட்டங்கள், நல பாதுகாப்பு சட்டங்களை எல்லாம் சுருக்கி கோடு என்று ஒரு 4 கோடாக பண்ணி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் கோடு, ஃபேக்ட்ரிஸ் ஆக்டு, அப்புறமா வேஜ் ஆக்ட், பெண்கள் சேஃப்டி ஆக்ட், இது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு ஒரு 4 கோடு அப்படின்னு கொண்டாந்துட்டு அதில் வந்து பெண்கள் வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு மட்டும்தான் அவங்களுக்கு, IT செக்டரில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நைட் ஷிஃப்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கம்பல்சரி பெண்களுக்கு நைட் ஷிஃப்ட் போடணும். அது கம்பெனி டிசைட் பண்ணிக்கலாம், செகண்ட் ஷிஃப்ட்டோ நைட் ஷிஃப்ட்டோ. ஆனால் இப்போது நைட் ஷிஃப்ட் வர பெண்களுக்கு வந்து கேப் வண்டி கொடுத்து ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்து அவங்கள வந்து வேலைக்கு கூட்டின்னு வரணுன்றது சட்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த சட்டம் வரக்கூடிய சட்டம் வந்து பெண்கள் நைட்டு வேலைக்கு வரணுமே தவிர அவங்க எப்படி வராங்க, எப்படி வரணுன்றதை பற்றி அந்த கம்பெனி கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத இந்த சட்டம் இன்னைக்கு கொண்டாந்துருக்குறாங்க. அதே மாதிரி பெண்கள் வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கூடாது. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாக்கா அவங்கள வேலையிலேருந்து எடுத்துடலாம். ஹையர் அண்ட் ஃபயர் அப்படின்ற ஒரு சட்டத்தை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அப்போது பெண்கள் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இந்த சட்டம் உருவாக்குது. அந்த மாதிரி இந்த சட்டங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களாக இது இருக்கிறதுனால அகில இந்திய தொழிற்சங்கங்கள் எல்லா அறைகள் கொடுத்து BMS, HMS, CITU, AITC, AITTCC, INTUC இது போல் எல்லா தொழிற்சங்கமும், BJP தொழிற்சங்கம், காங்கிரஸ் தொழிற்சங்கம், கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம், பல்வேறு தொழிற்சங்கம்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு இந்த போராட்டத்தை கையில் எடுத்து போன வருடம் இதே அகில இந்திய போராட்டம் ஸ்ட்ரைக் நடக்கும் போதோ இது வந்து இந்த சட்டங்கள்லாம் வந்து 2019 இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தொழிலாளி வர்க்கம் இன்னைக்கு விவசாயத்துக்கு அடுத்து மிகப்பெரிய பங்களிப்பு தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டுக்கு. அந்த தொழிலாளிகளெல்லாம் எதிர்க்கக்கூடிய இந்த சட்டங்களை அமல்படுத்தினா இந்த கவர்மெண்ட்டு இன நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்றதுனால வந்து 19 பில் பாஸ் பண்ணதை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க தள்ளி வச்சுன்னு வந்து இன்னைக்கு வந்து அமல்படுத்தே தீரணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அமல்படுத்தினாக்கா அந்த கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனைன்ட்டு இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு அதுக்கான வரையறைகளை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி இந்த சட்டத்தை கைவிடணும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த
தொழிற்சங்க எடுத்திருக்கிற பெம்எல் நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் இன்னைக்கு இந்த அகில இந்திய வேலை நிறுத்தத்துக்கு பங்கேற்க வேண்டும். இது ஒரு தனி மனிதனுடைய இந்த போராட்டம் வந்து தனி மனிதனுடைய உரிமை. இந்த உரிமையை பாதுகாத்து தீர வேண்டிய அவசியத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்த சட்டம் வந்தால் அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி படிக்காத தொழிலாளர்கள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை படித்த நம்ம அந்த சட்டங்களை அந்த சலுகைகளை விட்டு கொடுக்குற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துச்சு. அதனால் அந்த படிக்காத நம்மளுடைய தொழிலாளி முன்னோடிகள் வாங்கி கொடுத்த சட்டத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த சட்டம் வந்தால் அன்னைக்கு குலாமுகளாக இந்த ஒரு தொழிலாளிங்க போராடி அவங்களோட உரிமைகளை பெற்று இன்னைக்கு தலை நிமிர்ந்து தொழிற்சங்கத்தில் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்த சட்டம் வந்துச்சுனாக்கா நாளைக்கு திரும்பி நம்ம குலாம்கிரி அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். நாளைக்கு போட்டி பண்ணல ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசணும்னாக்கா உடனே வேலையை விட்டு வெளியேடுகிற நிலைமை உருவாகும். அதனால் இது பாதுகாக்க வேண்டியது ஒரு ஒரு தொழிலாளர்களுடைய ஒரு தனி மனிதனுடைய உரிமை அப்படின்றது மட்டும் தெரிவிச்சுக்கணும். இன்னைக்கு பிஎம்எல் தொழிற்சாலையில் கேஜப் பிஎம்எல் தொழிற்சாலையில் 2000 தொழிலாளர்கள் இந்த அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. தலைவர் சொன்ன போல ஒரு சில இந்த சட்டம் வந்தாக்கா குலாம் ஆகணும்னு நாங்கள்லாம் வந்து குலாம் ஆக தயார் இல்லை. அதனால் நாங்கள்லாம் வந்து எங்களோட உரிமையை போராடி பெறணுன்றதுக்காக நாங்கள் போராட்ட களத்தில் இருக்கிறோம். ஒரு சிலர் ஏற்கனவே நாங்கள் குலாம் தான், புதுசாக ஒன்று குலாம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குலாமாக இருக்கிறவங்க ஒரு சிலர் உள்ளே போயிருக்கிறாங்க. அவங்க கூட வந்து இந்த இதுலேருந்து அவங்கள மீட்டு எடுக்க வேண்டிய கட்டாயம் கடமையும் வந்து இந்த தொழிற்சங்கத்துக்கு இருக்குது. அவங்கள வந்து திரும்பி இதில் இருந்து மீட்டு எடுப்போம் அப்படின்றது கூட இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். அவங்களுக்கு கூட இதில் உள்ளே போகிறதுனால மேனேஜ்மெண்ட் எதுவும் கொடுத்துடாதுங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இந்த 26 நாள் ஸ்ட்ரைக்கு வந்து ரொம்ப பரபரப்பாகவே போயின்னுக்குது. 26 நாள் ஸ்ட்ரைக்கு பெம்எல்ல ஒரு டிமாண்டை வச்சு பண்ணோம். இந்த ஊர் மக்கள் முழு ஆதரவோட முழு ஒத்துழைப்போடு இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம நடத்தினோம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லி தட்டி கழிச்ச மேனேஜ்மெண்ட் கடைசியில் இந்த தொழிற்சங்கத்துக்கு வலிஞ்சு கொடுத்து நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் 10 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துருக்குது. 10 கட்ட பேச்சுவார்த்தை இதுக்கு முன்னாலாம் போயிருக்காது. ஆனால் இன்னைக்கு இந்த தொழிற்சங்கம், இந்த தலைவர்கள், இந்த தொழிலாளர்கள் ஒற்றுமை, இந்த ஒற்றுமை வந்து இன்னைக்கு 10 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கூட ஒரு தீர்வு காணப்படவில்லைனாக்கா சுமூகமாக நம்ம எதிர்பார்த்த ஒரு டிமாண்டை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சால் தான் அது வந்து உண்மையான முடிவாக இருக்கும். அதனால் வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து இன்னும் தொடர்ந்து எது நடந்தாலும் வந்து கண்டிப்பாக இந்த தங்கவயல் மக்கள் ஆதரிச்ச எல்லாருக்கும் வந்து நாங்கள் தெரிவிப்போம். நாங்கள் தேடி போய் அவங்கள ஆதரவு கேட்டோம். சிலர் தேடி இப்போ நாங்கள் போகாதவே ஆதரவு வந்து தெரிவித்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிச்சுனாக்கா கண்டிப்பாக அவங்கள தேடி போய் நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நன்மைகள் ஏற்பட்டுருக்கிறது, என்ன தீர்மானம் ஆச்சுன்றதை கூட அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதனால் வந்து 26 நாள் ஸ்ட்ரைக்கு ஒன்றும் முடிவு அல்ல. தொழிலாளி தொடர்ந்து போராடியதே தீர வேண்டிய கட்டாயம் இந்த மத்திய மாநில அரசுகள் எடுத்துக்கிற கொள்கைகளில் வருது. அதனால் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த போராடுறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேசில் ஒரு பிளான்ட் போடுறாங்க, சத்தீஸ்கரில் ஒரு பிளான்ட் போடுறாங்க. நாங்கள் ட்ரேட் முடிச்சுக்கிற இந்த நான் பர்மனன்ட் தொழிலாளர்கள் எங்களுக்கெல்லாம் பர்மனன்ட் பண்ணி சத்தீஸ்கருக்கு மத்திய பிரதேஷ்க்கு எங்களை அனுப்பிச்சுடுங்க. நாங்கள் வந்து எங்கே போய் இங்கே பெம்எல் இந்த கேஜிஎஃப்லேயே வேலை செய்யணும்னு ஒன்று கேட்குறோம். எங்களை பர்மனன்ட் பண்ணி அது கூட அனுப்புங்க. புது தொழிற்சாலை, புது பிளான்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அங்கே கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது, அந்த ஸ்டேட்டில் ஓப்பன் பண்ணுறது அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்கும், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போது அந்த ஸ்டேட்டில் இடம் கொடுத்து அங்கே இருக்கிறவன்
அவனுக்கு வேலை கேட்கத்தான் இடம் கொடுத்துக்கிறான் அப்படின்றத உறுதி செய்கிற இந்த மேனேஜ்மெண்ட்டு இந்த ஊரில் 60 வருஷமாக இடம் கொடுத்து வேலை செஞ்சு இந்த ஃபேக்ட்ரியை வந்து 5 கோடி ரூபாய் முதலீட்டுலேருந்து இன்னைக்கு 5000 கோடி முதலீட்டுக்கு போயிருக்குது. அதுக்கு வந்து இந்த தொழிலாளர்கள், இந்த ஊர் தொழிலாளர்களுடைய ரத்தம் வேர்வை தான். இன்னைக்கு எங்களுக்கு வந்து இங்கே வேலை இல்லை, வேற யாரும் கூட்டின்னு வந்து ஆன்லைன் அப்படின்னு நம்ம எம்பியெல்லாம் கூட சொல்லியிருக்காரு. 50% ஆன்லைனில் எடுத்துங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்க. 50% லோக்கல் லேபர் கொடுக்கணுன்றது வந்து நீங்கள் உறுதியாக வந்து பேசி இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த 50% வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், 50% எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு அவரும் வந்து முயற்சி செய்யணும். அது வந்து அவர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த கோரிக்கை. இனி வரும் காலத்தில் வந்து இந்த 2 மாதத்தில் இந்த எங்களோட பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், இந்த வேஜ் ரிவிஷன் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் 2 மாதத்தில் வேறு ஏதோ ஒரு எங்களுக்கு இன்னும் அது கரெக்டாக வரல. அது உண்மையாக நடந்துச்சுன்னா இந்த ஊர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும், இந்த ஊர், இந்த மேனேஜ்மெண்ட். அதனால் வந்து எங்களை வந்து அந்த போராட்டத்துக்கு தள்ளிடாமல் எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து இருக்கிற தொழிலாளிகள் கிராஜுவிட்டி வாங்கி போனோம். அதே நேரத்தில் 20 வருஷம் வேலை செஞ்ச தொழிலாளிகள் வந்து பர்மனெண்ட் ஆகணும். அவங்க ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாயாக இருந்து ரிட்டையர்ட் ஆகணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. இதை வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி, கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உறுதிப்படுத்தணுன்றது மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். தேங்க்யூ.